புரிதலில்லாத மனிதர்களைக் கண்டால் புன்னகையுடன் கடக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையென்றால் கடைசியில் உங்கள் மனம்தான் புண்பட்டு நிற்கும். உன் கூட நடப்போரையெல்லாம் நண்பர்கள் என்று எண்ணிவிடாதே. குழி பறிப்பவர்களும் உன் கூடவேதான் நடப்பார்கள். இவர்களை இனம் கண்டு நடப்பது உன் வேலைதான் என்பதை மறந்துவிடாதே. போலிகள் மலிவாய் கிடைப்பதால்தான் உண்மையின் மதிப்பு பலருக்கும் தெரிவதே இல்லை. நீ உண்மையாயிருந்தும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வருந்த வேண்டாம். அவர்கள் உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நிலை நிச்சயம் வரும். வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். அவர்களின் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் கிழித்து எறிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள். கொடுத்தால் நீங்களே கிழித்து எறியப்படுவீர்கள். பக்குவம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இன்பம் மட்டுமல்ல, துன்பம் கூட கடவுள் தந்த பரிசுதான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். சிலர் பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களிடம் ஏன் பொய் சொல்கிறீர்கள் என்று கேட்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்கள் அதற்கும் வேறு ஒரு பொய்யை தான் சொல்லப் போகிறார்கள். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பதுதான் உன் காயத்திற்கான நிரந்தர தீர்வு. யாரிடமும் ஆறுதல்களை எதிர்பார்க்காதே. உனக்கான மாறுதல்களை நீயே உருவாக்கிக்கொள்.